ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் எஜமானி மீனாட்சி தனது 3 மாத மகனுக்கு குடுவை பாலை கொடுத்து வந்தார். ஆனால் அவருடைய குழந்தை எப்போதும் மெலிந்தே இருந்தது. குழந்தைக்கு தாய்ப்பால் இன்றியமையாதது என்று டாக்டர் எச்சரித்தார். ஆனால் மீனாட்சி தன் மகனுக்கு தனது பாலை கொடுக்க மறுத்துவிட்டார். எஜமானர் என்னிடம், ராதா, நான் உனக்கு 75,000 தருவேன், நீ என் மகனுக்கு பால் குடித்தால் போதும் என்றார். 75,000 என்ற தொகையை கேட்டவுடன் நான் ஒப்புக்கொண்டேன். மீனாட்சி குழந்தைக்கு நான் முழுவதுமுடன் பால் கொடுத்தேன். ஆனால் நான் குழந்தைப்பால் கொடுக்கும் போதெல்லாம் எஜமான் ராஜீவ் என் தலைக்கு மேல் நின்று குழந்தையை கவனித்துக் கொண்டிருப்பார். எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தார். ஆனால் 75,000 ரூபாய் கிடைக்கும் என்பதால் நான் எதுவும் பேச முடியவில்லை. ஒரு இரவு நான் குழந்தைக்கு பால் கொடுக்கச் சென்றேன். குழந்தை பால் குடிக்கத் தொடங்கிய சில நிமிடங்களில் எஜமான் அறைக்கு நுழைந்து விட்டார். நான் மரத்து போனேன். என் பெயர் ராதா. என் கணவர் முரளியின் வருவாய் மிகவும் சிறியதாக இருந்தது. வீட்டு குடும்பம் நடத்தவே சிரமமாக இருந்தது. என் 9 மாத மகள் அணிந்த கந்தலான ஆடைகளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணீர் வந்துவிடும். எனக்கு சரியான உணவு கூட பணமில்லாத நிலை. ஒரு நாள் என் அண்டை வீட்டு நண்பி சிரித்து என்னிடம் ஒரு விஷயத்தை கூறினார். அதை கேட்டு நான் குழம்பி போனேன். முரளி இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று எனக்கு தோன்றியது. சரிதா சொன்னார், தனக்கு தெரிந்த சிலர் ஒரு பெண்ணை தேடுகிறார்கள் என்று. அவர்கள் குழந்தையை கவனித்து வளர்த்து தாய்ப்பால் கொடுக்க கூடிய ஒரு செவிலியர் பெண்ணை தேடுகிறார்கள். சரிதா சொன்னால், அவர் மிகவும் பணக்காரர். ஆனால் அவருடைய மனைவி தனது 3 மாத மகனுக்கு பால் கொடுப்பதில்லை. குடுவை பாலை நம்பியிருக்கிறார்கள். அதனால் தான் அவருடைய மகன் உடல்நிலை சரியில்லை இருக்கிறார். அந்த ஆண் தனது மகனை அளவிட முடியாத அன்புடன் நேசிக்கிறார். நான் அவருடைய மகனுக்கு தாய்ப்பால் கொடுத்தால் அவர் ஆரோக்கியமாக வளர்வார். அவர் எனக்கு நல்ல கூலியும் தருவார். முரளி இதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று நான் சொன்னேன். சரிதா சொன்னார், முதலில் நீ என்னுடன் வா. இந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம் தருவார்கள் என்று அவரிடம் நேரில் கேள். பணம் நல்லதா இருந்தால் நிச்சயமாக முரளி மறுக்க மாட்டார். உனக்கு பணம் தேவைதானே? அவர்கள் உனக்கு சத்தான உணவு வழங்குவார்கள். அதனால் நீ அவர்களுக்கு குழந்தை அதிகமான பால் கொடுக்க முடியும். இந்த வகையில் உன் மகளுக்கு பருவம் வரும். உன் மகள் எவ்வளவு மெலிந்து விட்டார். ஏனென்றால் உன் உணவில் போதுமான சத்து கூட இல்லை. ரேவதி என் கைகளில் இருந்தாள். அவளது வயிறு முழுமையாக நிரம்பியதும் இல்லை. அதனால் அவள் மிகவும் நொண்டியாக இருந்தாள். நான் என் மகளை பார்த்தேன். உண்மையில் ரேவதியின் முகம் பசியில் சாயலும் ஏழ்மை நிறமும் தெரிந்தது. அவளை பார்க்கும்போது என் இதயம் வலித்தது. நான் மௌனமாகிவிட்டேன். முரளி சம்பளம் மிக குறைவு. அதனால் என் வீட்டு வாழ்க்கை நடத்துவதே சிரமமாக இருந்தது. சரியான உணவு சாப்பிடக்கூட முடியவில்லை. என் மகளுக்கு மிகவும் பலவீனமான இருந்தால். அதனால் குழந்தைகளின் நன்மைக்காக இந்த முடிவை எடுத்து நான் தயாராகிவிட்டேன். இருப்பினும் மற்றொரு குழந்தை என் மார்பில் ஏற்றுக்கொள்வது, என் குழந்தைக்கு உரிமையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது மிகவும் கடினமான விஷயமாக இருந்தது. இது எளிய பயனில்லை. ஆனால் என் மகளுக்காக நான் எதற்காக தயாராக இருந்தேன். அந்த அண்டை வீட்டு பெண் சொன்னது எனக்கு புத்திசாலித்தனமாக தோன்றியது. முதலில் நான் நேரில் அவர்களிடம் பேச வேண்டும். நல்ல சம்பளம் கிடைக்கும் என்ற உறுதி இருந்தால் மட்டுமே நான் என் கணவரிடம் இதை பற்றி பேச அவரை சம்மதிக்க வைக்க முயற்சிப்பேன். அடுத்த நாள் என் குழந்தையை எடுத்துக்கொண்டு சரிதாவுடன் சேர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அந்த பெரிய மாளிகைக்கு சென்றேன். அவர்கள் உண்மையிலே மிக பணக்காரர்கள்தான். நான் உள்ளே நுழைந்தபோது மீனாட்சி கால் மேல் கால் போட்டு சோஃபாவில் சாய்ந்து கொண்டு தன் நகங்களுக்கு சிவப்பு வர்ணம் பூசிக் கொண்டிருந்தார். அவருடைய மகன் உரத்த குரலில் அழுது கொண்டிருந்தான். ஒரு இளம் உதவியாளரின் தோளில் இருந்தார். அவர் அவனுக்கு பாட்டில் பால் கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் குழந்தை பால் குடிக்கவே மறுத்துவிட்டார். மீனாட்சி என்னை தலை முதல் கால் வரை கூர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். அவர் முகத்தில் எரிச்சலும் வெறுப்பும் தெரிந்தது. பிறகு நான் சரிதாவுடன் பேசத் தொடங்கினார்கள். உன் எஜமானுக்கு என்ன தெரியாது. இந்த காலத்தில் எல்லா குழந்தைகளுக்கும் குடுவை பாலில்தான் வளர்க்கிறார்கள். ஆனால் இல்லை, இவர்கள் தங்கள் இஷ்டத்துபடியே செய்ய வேண்டும். சரி, இது என் பிரச்சனையே இல்லை. உன் எஜமான் அறையில் இருக்கிறார்கள். அவர் வெளியே வரும்போது இவரிடம் பேச்சு சொல். இவ்வாறு சொல்லிவிட்டு அவர் எழுந்து நின்று ஓட்டுநரை அழைத்தார்கள். ஏனெனில் அவர் ஷாப்பிங் செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். மீனாட்சியை பார்த்த நான் வியப்பில் அமர்ந்துவிட்டேன். கட்டாய நிலைமைகளால் தன் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கவே முடியாத ஒரு பலவீனமான தாயாக இருக்கலாம் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் மாறாக உடல் நலமாகவும் வலுவாகவும் இருக்கிறார். இருந்தும் தன் குழந்தைக்கு இயற்கை வழங்கிய வரத்திலிருந்து விலக்கி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த காலத்தில் நவீன தாய்மார்கள் இப்படிதான் இருப்பார்களோ என்று நான் எண்ணினேன். தாங்கள் குழந்தைகளுக்கே வேலைக்காரர்களிடம் ஒப்படைத்து அவர்களை கொண்டு வளர்க்கிறார்கள். குழந்தைகளை தங்கள் இதயத்தோடு அணைப்பதற்காகவே பதிலாக வேலைக்காரர்களின் கைகளில் ஒப்படைக்கிறார்கள். நான் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டேன். இது காலத்திற்கு விளையாட்டு. என்னிடம் நல்ல உணவு உட்கொள்ள போதுமான பணம் இல்லாததால் என் மகளின் ஆரோக்கியமான பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால்
இந்த பெண்ணிடம் எல்லாமே இருந்தும் அவர் தன் குழந்தையை அதன் அடிப்படை உரிமையிலிருந்து விலக்கி வைத்திருக்கிறார்கள். மீனாட்சி சென்று விட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு எஜமானர் ராஜீவ் அறையிலிருந்து வெளியே வந்து சரிதாவிடம் கேட்டார். இவள்தானா அந்த பெண்? உயரமான சரிவுடைய தலைமுடி, பெரிய கருப்பு கண்கள். அவருக்கு ஒரு கம்பீரமான தோற்றம் இருந்தது. நல்ல மனிதர் கூட இவரை பார்த்தால் பதறிவிடுவார்கள். நான் விரிவாக மனதை திடப்படுத்தி கொண்டு ஆரம்பித்து விட்டேன். ராஜீவ் என் மடியில் இருந்த என் மகள் ரேவதியை கூர்ந்து பார்த்தார். என் உடல் நிலைமை சிறந்ததாக இல்லை. நான் ஒல்லியாகவே இருக்கிறேன். அவர் சொன்னார், இவளுக்கு சத்தான உணவு தேவை. இவள் என் குழந்தை எப்படி சரியாக வளர்க்க முடியும்? இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறார். அவர் என் சொன்னதை கேட்டுவிட்டு பதிலளித்தேன். உணவும் வாழ்வும் கொடுப்பது இறைவன் கையில் உள்ளது. எந்த இறைவன் என் குழந்தைகளை அளித்தாரோ அவரே குழந்தைகளின் பசிக்கு வழி உண்டாக்கியிருக்கிறார். செல்வத்தையும் அவரே வழங்குகிறார் என்று நான் கூறினேன். என் பேச்சை கேட்டு அவர் என்னை சற்று நேரம் உற்று பார்த்துவிட்டு சொன்னார், என் குழந்தை தொடர்ந்து உடல்நலை குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் குடுவைப்பால் அவனுக்கு செரிமானம் ஆகவில்லை. மருத்துவர்கள் இந்த குழந்தை தாய்ப்பால் மட்டுமே குணப்படுத்தும் என்று கூறுகிறார்கள். ஆனால் என் மனைவி எந்த விதத்திலும் குழந்தையை அதன் உரிமையை கொடுக்க ஒப்புக்கொள்ளவே இல்லை. நான் என் மகனுக்கு மிகவும் கவலைப்படுகிறேன். என் மகன் எனக்கு எல்லாமே. நான் அவனை மிகவும் நேசிக்கிறேன். என் மகன் என் மிகப்பெரிய பலவீனம் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். நான் கேட்டேன், நீங்கள் எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்க முடியும் என்று. என் கேள்வி அவர் உடனடியாகவே பதிலளித்தார். நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் நான் தர தயாராக இருக்கிறேன். பணம் கொடுப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னிடம் இறைவன் கொடுத்த செல்வம் நிறைய இருக்கிறது. என் மகன் மட்டும் நலமாக வளர வேண்டும். எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அவர் எனக்கு மாதத்திற்கு 60,000 ரூபாய் தர முன்வந்தார். இதற் கேட்டதும் என் கண்களில் வியர்வை அகன்றன. இது என் தேவையை விட அதிகமான தொகையாக இருந்தது. நான் சொன்னேன், யோசித்துவிட்டு என் கணவரிடம் பேசி உங்களுக்கு பதில் சொல்கிறேன். பிறகு நான் அங்கிருந்து விட்டுட்டு திரும்பினேன். நான் என் கணவர் முரளியிடம் இதை சொன்னபோது முதலில் அவர் மௌனமாக இருந்தார். ஆனால் சிறிது நேர விவாதத்திற்கு பிறகு அவர் எனக்கு இசைவு கொடுத்து விட்டார். அடுத்த நாள் நான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அந்த மாளிகைக்கு சென்றபோது ராஜு வீட்டிலே எனக்காக ரொம்ப நேரம் காத்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் தனது மகனை நேரடியாகவே என் கைகளில் ஒப்படைத்து விட்டார். இன்றும் நீ நாள் முழுவதும் இங்கே இருக்க வேண்டும். ஆம், இரவு 10 மணிக்கு மேல்தான் நீ வீடு திரும்ப வேண்டும் என்று என்னிடம் ஆலோசனை கூறினார். நான் என் மகள் ரேவதியை கூட்டிட்டு வந்திருந்தேன். நான் ஒரு வேலைக்கார பெண்ணாக வாணியுடன் ஒரு தனி அறைக்குள் சென்று விட்டேன். அந்த அறை சிறப்பாக இருந்தது. அந்த குழந்தைக்காகவே அலங்கரிக்கப்பட்ட ஒரு சூப்பரான அறையாகவே இருந்தது. அந்த குழந்தை தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தது. ஒருவேளை அதற்கு மிகவும் பசியாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். பசியின் வேதனையால் தான் அது இடைவிடாமல் அழுது கொண்டே இருந்தது. அதன் நிலையை பார்த்து என்னால் சகிக்கவே முடியவில்லை. நானும் ஒரு தாய் தானே. எனக்கு அதன் மீது பெரும் இரக்கமாக இருந்தது. நான் அதை எடுத்து அணைத்து மெதுவாக ஆற்றி வைக்கவே முயன்றேன். ஆனால் அந்த குழந்தை என் மடியில் இருப்பதைக் கண்ட என் மகள் ரேவதி ஆச்சரியத்துடன் என்னையே பார்த்து உற்று நோக்க ஆரம்பித்து விட்டாள். என் மகளின் உரிமையான இடத்தில் நான் இன்னொருவர் கொண்டு வந்தது பார்த்து அவன் லேசாக அழுதாள் மனதில். என் மகள் மீண்டும் மீண்டும் என் பக்கம் திரும்பி திரும்பி பார்த்தாள். என் மடியில் வளர முயற்சித்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த நேரத்தில் ராஜீவின் மகன் என் மடியில் இருந்தான். நான் அவனுக்கு பாலூட்ட தூங்க வைத்து முயற்சித்து கொண்டே இருந்தேன். என் மகளின் முகத்தில் ஒரு விசித்திரமான குழப்பமும் வேதனையும் இருந்தது நான் கவனித்து விட்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு ராஜீவின் மகன் தூங்கிவிட்டான். பால் குடித்த பிறகு அவனது வயிற்றில் இருந்து பசி தீர்ந்துவிட்டது என்று நான் எண்ணுகிறேன். அவன் நிம்மதியாக உறங்கிவிட்டான். ஆனால் என் மகள் என் பக்கம் வரும்போதெல்லாம் நான் கட்டாயமாக அவளை என்னிடமிருந்து சிறிது தள்ளி வைக்க நான் வேண்டியிருக்கிறேன். ஏனென்றால் இதுவும் இந்த குழந்தையும் அந்த குழந்தையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. என் மகள் இப்போதே அழ ஆரம்பித்து விட்டால் போல் எனக்கு தோன்றுகிறது. அதனால் நான் ராஜீவிடம் குழந்தையின் வன்மையாக பொம்மைகளும் என் மகளை சுற்றிலும் பரப்பிவிட்டேன். பிறகு என் மகள் அந்த பொம்மைகளின் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டே இருந்தாள். நான் ராஜீவின் குழந்தையை தூங்க வைத்துவிட்டு மென்மையான கணுக்காலில் படுக்க வைத்து விட்டேன். அறையில் குளிர்சாதன பெட்டி இயக்கிக் கொண்டிருந்தது. பிறகு என் குழந்தைக்கு பசி ஏற்பட்டது. அவளுக்கு தூங்கும் நேரம் ஆகிவிட்டது. நான் என் மகளையும் தூங்க வைக்க முயற்சி செய்தேன். ஆனால் இப்போது நான் எங்கே என் மகளை படுக்க வைப்பது என்று தயங்கிக் கொண்டே இருந்தேன். அந்த கணுக்காலி ராஜீவின் குழந்தைகளுக்கு சொந்தமானது. அதில் என் மகளை படுக்க வைக்க என்னால் மனமில்லை. நாங்கள் ஏழைகள். எங்களுக்கு அத்தகைய வசதியும் இல்லை.
நான் நினைத்தேன், அந்த மென்மையான படுக்கையில் எஜமானின் மகனுடன் என் மகளை தூங்க வைக்கலாமா என்று. ஆனால் என் மகளை தரையில் ஒரு மெல்லிய பாயில் படுக்க வைத்து நானும் அவர் அருகிலே அமர்ந்துவிட்டேன். சிறிது நேரம் கழித்து அறையின் கதவு திறந்தது. ஒரு வீட்டு உதவியாளர் பெண் உள்ளே வந்தாள். அவள் கையில் ஒரு கிளாஸ் குளிர்பானம் இருந்தது. அவள் பால் கிளாஸை என் கையில் கொடுத்தாள். நான் அவளை வியப்புடன் பார்த்தேன். அவள் சொன்னாள், எஜமானர் இதை குடிக்க சொன்னார்கள். சிறிது நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு பழங்களை கொண்டு வருகிறோம். அந்த பழங்கள் அனைத்தையும் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று ஓனர் சொன்னார் என்று சொன்னார்கள். இதை கேட்ட எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் கேட்டேன், இவை அனைத்தும் அவள் பதில் அளித்தாள், எஜமானரின் கட்டளை. உங்களுக்கு சத்தான உணவு கிடைத்தால்தான் அவருடைய மகனுக்கு நலமாக வளர்வார் என்று அவர் சொல்கிறார். உங்களுக்கு நல்ல உணவு கிடைத்தால்தான் அவருடைய மகனும் வயிறு நிறைய பாலூட்ட முடியும் என்று சொன்னார். இதை கேட்டதும் நான் அந்த கிளாஸில் பாலை முழுவதுமாக குடித்து விட்டேன். பல மாதங்களுக்கு பிறகு நான் முழுமையான ஒரு கிளாஸ் பாலை இப்போதுதான் குடித்தேன். இல்லையென்றால் தினமும் கொஞ்சம் கொஞ்சம் பால், ஒரு சில தேயிலை தூளிகளும் சேர்த்து மெல்லிய தேநீர்தான் எனக்கு கிடைக்கும். ஏன் என்று தெரியவில்லை. என் கண்களில் நீர் துளித்தது. நேரமும் வாழ்க்கையும் மனிதனுக்கு எத்தகைய முரண்பாடான மாற்றங்கள் காட்டுகின்றன. எங்கே ஒரு ரொட்டிக்கு துண்டுகளுக்கும் இயங்கிக் கொண்டிருந்தேன். இங்கே என் முன்னால் உலகத்துக்கு நிறைந்த பொருட்கள் அனைத்தும் இருந்தனர். எஜமானரின் குழந்தையை கவனித்து சில வாரங்களிலேயே என் உடல் நிலையில் மாற்றம் தெரிய தொடங்கிவிட்டது. என் மெலிந்த எலும்பு தெரியும் உடல் இப்போது கொஞ்சம் சதை பிடிக்கத் தொடங்கிவிட்டது. முகத்தில் ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ஒளி தோன்றிவிட்டது. கண்ணாடியில் என்னை பார்த்தால் என்னையே அடையாளம் காண முடியவே இல்லை. திருமணத்திற்கு முன்பு கூட நான் இவ்வளோ புத்துளிவுடன் இருந்ததே இல்லை. நாங்கள் பிறப்பிலிருந்து ஏழைகள். ஒவ்வொரு அடிப்படை வசதிக்காகவும் ஏங்கி ஏங்கி பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் அதை எங்களால் அடைவது ரொம்பவே கடினமாக இருக்கும். ஆரம்பத்திலிருந்தே என் உடல் ஒல்லியாகவே இருந்தது. குழந்தை பிறந்த பிறகு இன்னும் பலவீனமாகிவிட்டேன் நான். ஆனால் சத்தான உணவு கிடைத்ததும் உடல் கட்டுப்பிடிக்க முடியாது தொடங்கிவிட்டது. முகத்தில் ஒரு விசித்திரமான புது நிறமே வந்துவிட்டது. என் கணவர் முரளியும் இப்போது என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து விட்டார். இப்போது நீ மிகவும் புது நிறமாகி விட்டாய் என்று கூறுவார். நான் வெட்கத்தில் தலைகுனிவேன். ஒரு மாதம் முடிந்தது. எஜமானர் ராஜீவ் எனக்கு முழு 60,000 ரூபாயும் கொடுத்து விட்டார். பணம் கிடைத்ததும் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இவ்வளவு பணத்தை பார்த்து என் கணவரும் மிகவும் ஆனந்தப்பட்டார். இவ்வளவு பணத்தையும் அவர் 6 வருடங்களுக்கு கூட சேமித்திருக்கவே முடியாது. அவ்வளவு பணம் அது. பணம் கிடைத்ததும் நான் நிறைய புதிய பொருட்களை வாங்க தொடங்கிவிட்டேன். அன்று நான் எங்கள் வீட்டில் நிறைய சுவையான உணவை சமைத்து விட்டேன். முரளி இவ்வளவு நிறைவான உணவை பல ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக சாப்பிடுகிறார். என் மகிழ்ச்சி நிறைந்த வீட்டை கண்டதும் நான் உள்ளூருக்கு மிகவும் நிறைவடைந்து விட்டது, மகிழ்ச்சி அடைந்து விட்டது. எல்லாம் மிக நன்றாகவே என் வாழ்வில் நடந்து கொண்டே இருந்தது. நான் தினமும் காலை எஜமானின் மாளிகைக்கு செல்வேன். இரவு 10 மணிக்குள் வீட்டுக்கு திரும்பி விடுவேன். ஆனால் நான் கவனித்த ஒரு விஷயம் என்னவென்றால், நான் எஜமானரின் மகனை அறைக்கு நுழைத்து சென்றதும் சிறிது நேரத்திலே எஜமானரும் ஏதோ ஒரு சாக்கு போக்கில் அறைக்கு நுழைந்து விடுவார். அவர் என்னை மிகவும் விசித்திரமான பார்வையில் பார்ப்பார். எனக்கு மிகவும் சங்கட்டமாக இருந்தது. நான் உடனே அவருடைய குழந்தை என் மடியில் இருக்க வைத்து விடுவேன். அவர் தன் மகனை பற்றி என்னிடம் கேட்கத் தொடங்குவார். ஆனால் அவர் எந்த தயக்கமுமின்றி என் அறைக்கு நுழைவது என்பதே எஜமானர் இந்த செயல் எனக்கு மிகவும் விரும்பத்தகாததாக இருந்தது. 5-6 நாட்கள் இந்த நிலை தொடர்ந்தால் ஒரு நாள் நான் நேரடியாகவே அவரிடம் சொல்லிவிட்டேன். எஜமானரே, பாருங்கள், நீங்கள் இப்படி அடிக்கடி வருவது எனக்கு பிடிக்கவில்லை. நான் மீண்டும் மீண்டும் அறைக்குள் வருகிறீர்கள். என் பேச்சை கேட்டதும் அவர் நெற்றியில் சுருக்கம் விழுந்தது. அவர் கேட்டார், நான் உனக்கு உண்மையான சொல்லட்டுமா? நான் சொன்னேன், ஆம், சொல்லுங்கள். ராஜீவ் ஆரம்பித்தார், பார், நான் உனக்கு இவ்வளவு சாத்தான உணவுப் பொருட்களை வழங்குகிறேன். என் குழந்தை மட்டுமே ஆரோக்கியமான வளர வேண்டும் என்பதற்காகத்தான். நீ என் மகனுக்கு பதிலாக உன் மகளுக்கே அதிகமான கவனம் செலுத்துகிறாய் என்று எனக்கு எப்போதுமே ஒரு சந்தேகம் இருக்கிறது. என் மகனை பட்டினி போட்டுவிட்டு உன் குழந்தையை வயிறு நிறைப்பால் கொடுக்கிறாயோ என்று என் மனதில் ஒரு ஐயம் தொடர்ந்து கிளம்பிக் கொண்டே இருக்கிறது. நான் இவ்வளவு பணத்தையும் முயற்சியையும் செலவழிக்கிறேன் என்றால் அது என் குழந்தைக்கு மட்டும்தான். எஜமானின் பேச்சை கேட்டதும் என் மனம் கலங்கியது. அவர் என்னை என்ன நினைத்தார்? நான் நேர்மையற்றவளா? அவர் கொடுத்ததை உண்டு குடித்து என் குழந்தைகள் ஆரோக்கியமாகிவிட்டது. அவர் குழந்தையை பட்டினி போடுவேனா? நான் உறுதியாக சொன்னேன், ஐயா, நான் ஏழையாக இருக்கலாம், ஆனால் நன்றி கெட்டவன் அல்ல. உங்களுக்கு இப்படி அடிப்படை சந்தேகம் இருந்தால் சரி, நீங்கள் வேறு ஒரு செவிலிய பெண்ணை தேடி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டேன். நான் உங்கள் குழந்தைக்கு வயிறு நிறைய பால் கொடுக்கிறேன் இல்லையா என்பதை பார்ப்பதற்காகத்தான். அவர் இப்படி சொன்ன பிறகு நான் என் மகளை தூக்கி கொண்டு வெளியேற ஆரம்பித்து விட்டேன். அவர் என்னை பின்னால் இருந்து தடுத்து அழைத்து கொண்டிருந்தார்.
ஆனால் நான் ஒரு நொடி கூட அங்கு தயங்காமல் நேராக என் வீட்டிற்கு திரும்பிவிட்டேன். ரொம்ப கோபமாக. நான் ஏழையாக இருந்தேன். ஆனால் மனசாட்சி இல்லாதவன் அல்ல. அவ்வளவு அவமரியாதையாக பேச்சைக் கேட்ட பிறகு நான் ஏன் அங்கு நிற்க வேண்டும்? நான் என் குழந்தையை உரிமையான மார்பூட்டில் அவருடைய மகனுக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். அவர் மீதும் உண்மையான அக்கறை காட்டினேன். நான் அங்கிருந்து காலம் முழுவதும் அவருடைய குழந்தை என் குழந்தையை விட குறைவாக கவனிக்கவில்லை. என் குழந்தை அவனுடைய பொம்மைகளை மகிழ்ச்சியாக கொண்டேன். ஆனாலும் என் மடியில் என் குழந்தை முழு உரிமை இருந்தது. நான் அவனை கவனித்துக் கொள்கிறேன். அதே இரவில் எனக்கு இன்னொரு பெரும் பேரிடி ஏற்பட்டது. என் கணவர் முரளி வீட்டிற்கு திரும்ப வழியில் ஒரு கொடிய வாகனத்தில் விபத்து ஏற்பட்டது. எனக்கு ஒரு பீதியூட்டும் தொலைபேசி அழைப்பு வந்தது. யாரோ ஒருவர் என் கணவருக்கு பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்று. இதை கேட்டதும் நான் முற்றிலுமாக பதறிவிட்டேன். என் கையில் இருந்த தொலைபேசி நழுவி தரையில் விழுந்துவிட்டது. கண் கலங்கிவிட்டது. மருத்துவமனைக்கு சென்றேன். விபத்தில் மிகவும் கடுமையாக இருந்தது. நிறைய ரத்தம் சிந்திருக்கிறது. உங்களுடைய கணவரை காப்பாற்றுவது கடினம் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். என் உலகமே சரிந்துவிட்டது. நான் அழுது கொண்டே என் கணவரிடம் உயிரை கொஞ்சினேன். ஆனால் அன்று கடவுளின் கருணை என் மீது விழவே இல்லை. என் கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டார். உங்கள் கணவர் இப்போது இந்த உலகே இல்லை என்று மருத்துவர் என்னிடம் மெதுவாக சொன்னபோது நான் மயங்கி தரையில் விழுந்துவிட்டேன். சுயநினைவு திரும்பிய போது என் வாழ்வில் முழு எடையும் என் மீது விழுந்தது போல் உணர்ந்தேன். சில மாதங்களுக்கு பிறகு என் மகள் ரேவதியின் முகத்தை பார்ப்பேன். சில நிமிடங்களில் மருத்துவமனை அறையில் விரிவிக்கப்பட்டிருந்த வெள்ளை துணியின் கீழ் கிடந்த என் கணவரின் அசைவற்ற உடலின் நினைவுக்கு வரும் எனக்கு. நான் சோகத்தில் ஆழ்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருப்பேன். என்ன செய்வது என்று எனக்கு புரியவே இல்லை. என் கணவரின் பிரேதம் எப்போதும் பரிசோதிக்கப்பட்டது. அவர் எப்போதும் வீட்டிற்கு கொண்டு வரப்போறோம் என்று கூட எனக்கு நினைவில்லை. என் உலகம் முழுவதுமே இருண்டு போய் கொண்டே இருந்தது. என் வீட்டில் உறவினர்கள் மற்றும் அயலாரின் கூட்டம் கூடியிருந்தது. என் கணவரின் இறுதி சடங்குகள் நடைபெற்றன. இந்த இரவு முழுவதும் நான் கண்ணீரில் கழித்தேன். அதே நேரத்தில் என் மகளுக்கு அவளுடைய தந்தை இந்த உலகில் அவளை தனியாக விட்டு சென்று விட்டார் என்பது எனக்கு தெரியாது. என்னையும் என் குழந்தையும் பார்த்து சிலர் சொல்வார்கள், நீ இன்னும் இளமையாக இருக்கிறாய். உன் கூட இந்த பாவி குழந்தை இருக்கிறதே, உன் எதிர்காலம் வாழ்க்கை எப்படி செல்லும்? உன் கணவர் இந்த இளம் வயதிலேயே உன்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரே என்று இரக்கமற்றவர் மக்களின் கேள்விகளாலும் விசித்திரமான பார்வைகளாலும் நான் மனம் முறிந்து போயிருந்தேன். நான் தூக்கத்தில் கணத்தில் அமர்ந்து கொண்டே இருந்தேன். அடுத்த நாள் காலை எங்கள் சிறிய வீட்டில் வாசலில் ஒரு பெரிய பளபளப்பான கார் வந்து நின்றது. தெருக்குழந்தைகள் அந்த காரை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தனர். அக்கம் பக்கத்தில் இருந்த அனைவரும் வியப்புடன் வாய்ப்பிழந்தவாறு அந்த பிரம்மாண்ட வாகனத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். இந்த சிறிய குடிசை பகுதியில் இத்தகைய கார் எங்கிருந்து வந்தது என்று யாருக்குமே தெரியவே இல்லை. அப்போது எங்கள் வீட்டின் கதவு மெல்லமாக திறந்தது. என் முன்னாள் எஜமான் ராஜீவ் உள்ளே நுழைந்தார். கிராமத்து பெண்கள் ஆச்சரியத்தில் வாயை பிளந்து கொண்டு அவரை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் எஜமான் அந்த சூழ்நிலையில் முக்கியத்துவத்தை உணர்ந்தவராக அனைவரையும் புறக்கணித்துவிட்டு நேராக என் அருகில் வந்தார். என் கணவர் முரளி நேற்றிரவு விபத்தில் இறந்து விட்டார் என்ற செய்தி எனக்கு கிடைத்திருந்தது. என் கணவரின் மரணத்திற்கு எஜமானர் ஆழ்ந்த இரங்கலும் வருத்தமும் தெரிவித்து விட்டார். அவர் வார்த்தைகளை கேட்டதும் நான் மீண்டும் கதறி அழுது கொண்டு ஆரம்பித்து விட்டேன். என் கணவர் அப்போது எஜமானர் ராஜி கூறினார், கவலைப்படாதீங்க கமலா, எல்லாம் சரியாகிவிடும். உண்மையில் நான் உனக்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், என் மகன் விஹானின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. அவன் இப்போது வேலைக்காரியிடம் கூட நிம்மதியாகவே இல்லை. தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறான். உன்னுடைய மடிக்கு அவன் பழகிவிட்டான். நேற்று முதல் அவன் எதுவுமே சாப்பிடவே இல்லை, பாலும் குடிக்கவே இல்லை. என் மகனின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. நான் உன்னுடன் கைகூப்பி வேண்டுகிறேன், நீ திரும்பி வா. என் தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இனி உன்னுடன் ஒருபோதும் அநாகரிகமாக நடந்து கொள்ள மாட்டேன். அன்று நான் என் குழந்தையை பற்றி சற்று உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். ஏனென்றால் எந்த குழந்தையும் உண்மையான தாயும் அதன் உண்மையான தாயாக இருக்க முடியவே இல்லை. அப்போது வெறும் பால் கொடுத்த பெண்ணை நான் எப்படி முழுமையாக நம்பவே முடியும்? எஜமானின் பேச்சை கேட்டதும் அவருக்கு தனக்குள் ஒரு போராட்டத்தில் இருப்பதை, ஒரு தந்தையின் பயணத்தில் இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவர் என் கைகளில் ஒரு கனமான பணப்பையை வைத்துவிட்டு அங்கிருந்து எஜமான் புறப்பட்டு விட்டு சென்று விட்டார். என் கணவர் இறந்து விட்டார். ஆனால் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் பணமும் விரைவாக தீர்ந்து கொண்டே இருந்தனர். எஜமானனின் மகன் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் என் மடிக்காக இயங்குவதாகவும் என் மடியில் மட்டுமே அவனுக்கு ஆறுதல் கிடைக்கும் என்றும் பலமுறை அவர் சொன்னார். அவர்களின் வீட்டு உதவியாளரிடமிருந்து எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டே இருந்தனர். இப்போது நான் அந்த அப்பாவி குழந்தையை பற்றி உண்மையிலே கவலைப்பட ஆரம்பித்து விட்டேன். நானும் ஒரு தாய்தானே. என் மடியில் ஒரு அனாதை குழந்தை இருந்தால் மற்றொரு குழந்தையின் துயரத்தையும் பற்றி நான் ஏன் கவலைப்படக்கூடாது என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டேன்.
அன்று நான் எஜமானின் ராஜுவை தொலைபேசியில் பேச ஆரம்பித்து விட்டேன். அவர் உடனடியாக ஒரு காரை அனுப்பி வைத்தார். அதில் ஏறி நான் மீண்டும் அந்த மாளிகைக்கு சென்றேன். என் உடல்நிலை மனநிலை மிகவும் சரிந்திருந்தது. ஆனால் இதையெல்லாம் மீறி எஜமானின் குழந்தை விஹானை நான் தூக்கியதும் அவன் உடனே அமைதியாகி விட்டான். ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். அது என் மடியை அடையாளம் கண்டுபிடித்து விட்டது. அந்த குழந்தை விஹான். அதன் நிலை மிகவும் மோசமாகி கொண்டே இருந்தது. நான் விரைவாக அதற்கு பால் ஊட்ட ஆரம்பித்து விட்டேன். அது என் மடியில் ஊட்டிக்கொண்டு பசியோடு பாலை குடிக்கத் தொடங்கிவிட்டான். அந்த குழந்தைக்கு என் மடியில் மிகவும் பழகிவிட்டது. இப்போது அது எப்போதும் என்னோடு இருப்பதையே விரும்பியது. இதை கண்ட எஜமானரும் மிகவும் நிம்மதியாகவும் இருந்தார். பிறகு ஒரு நாள் அவர் என்னிடம் வந்து கூறினார், நீ சரி என்று நினைத்தால் இங்கேயே தங்கிவிடு. நான் உனக்காக ஒரு தனி குடியிருப்பை ஏற்பாடு செய்து தருகிறேன். எப்படியும் இப்போது இந்த உலகில் உனக்கு ஆதரவாக யாரும் இல்லை. இரவும் தனியாக வீட்டுக்கு சென்று காலையில் திரும்பி வருவதை விட இங்கே இருப்பது உனக்கு நல்லது. எஜமானின் பேச்சு எனக்கு புத்திசாலித்தனமாகவும் தோன்றியது. கடைசியில் அந்த வீட்டில் எனக்காக யார் காத்திருப்பார்கள்? தினமும் இரவு அங்கிருந்து பயந்து செல்வதும் காலையில் அவசரமாக திரும்புவதும் எனக்கும் மிகவும் சிரமமாக இருந்தது. பிறகு நான் எஜமானனின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டேன். இப்போது எஜமானரின் நடத்தை என் மகள் ரேவதியின் மிகவும் நல்லதாக மாறியிருந்தது. அவர் என் மகளையும் மிக நன்றாக கவனித்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். தன் மகன் விஹானுக்காக எதை வாங்கினாலும் அதை என் மகளுக்காகவும் வாங்குவார். அவர்கள் இருவரும் சகோதரர்களாக போல வளர ஆரம்பித்து விட்டார்கள். அதே சமயம் எஜமானனுக்கு தன் மகன் மீது எந்த அக்கறையுமே இல்லை. அவள் எப்போதும் ஷாப்பிங்கிற்கு தன் நண்பர்களுடன் கூடிய விருந்தினர்களிடம் பங்கேற்பதாக பிஸியாகவே இருந்தாள். பல முறை அவள் தன் நண்பர்களுக்கு தனியாக விடுமுறைக்கு வெளிநாடுகளில் சென்று விடுவாள். தன் மகன் எந்த நிலையில் இருக்கிறார் என்பது பற்றி அவளுக்கு சிறிதும் கவலையே இல்லை. என் கணவர் முறையை நினைத்து நான் சில சமயங்களில் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்து விடுவேன். என் மகளும் தன் அப்பாவை நினைத்து அழுது கொண்டே இருப்பாள். இப்போது அவள் அடிக்கடி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படவும் ஆரம்பித்து விட்டாள். ஒரு நாள் எஜமானரின் மகன் விஹானின் உடல்நிலையில் திடீரென்று மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. அவனுக்கு அதிகமாக காய்ச்சல் வந்துவிட்டது. குழந்தைக்கு மருந்து கொடுத்த பிறகு நான் எனது குடியிருப்புக்கு திரும்ப போக தயாரானேன். அப்போது எஜமானர் ராஜீவ் கூறினார், இன்று நீ இங்கே தங்கிவிடு. என் மகன் அறையிலேயே படுத்துக்கொண்டு தூங்கு. இன்று அவனுக்கு அதிகமாக காய்ச்சல் இருக்கிறது. உன்னிடம் மட்டுமே நிம்மதியாக என் பையன் இருக்க முடியும் என்று சொன்னார். கட்டாயமாக நான் அங்கே தங்க நேர்ந்தது. நள்ளிரவில் எஜமானரின் மகன் விஹான் காய்ச்சலுக்கு காரணமாக பதற்றத்துடன் விழித்து கொண்டான். நான் அவனது நெற்றியில் குளிர்ந்த நீரில் நனைத்து துணியை வைத்து மீண்டும் மருந்து கொடுத்தேன். சிறிது நேரத்தில் அவனது காய்ச்சல் குறைந்து விட்டது. பிறகு அவனுக்கு பசியும் எடுத்தது. நான் அவனுக்காக பாலூட்ட ஆரம்பித்து விட்டேன். ஆனால் அப்போது எஜமானர் அறைக்கு நுழைந்தார். நான் என் கவனம் முழுவதையும் குழந்தையின் மீதே செலுத்தியிருந்தேன். காலடி சத்தம் கேட்டது. நான் பதறிப்போய் எஜமானரின் மகனை விரைவாக என்னிடமிருந்து இறக்கி வைத்து முயன்றேன். அவன் தூங்கிவிட்டான். அவனது உடல்நிலை ஓரளவு நன்றாக முன்னேறி இருந்தது. என் பதட்டத்தை கவனித்த எஜமானர் என் முன்னால் இருந்த நாற்காலி இழுத்து அமர்ந்தார். பிறகு அவர் சொன்னதை கேட்டு என் கால்களுக்கு அடியிலிருந்து தரைதான் சரிந்துவிட்டது போலவே எனக்கு உணர்வு தோன்றியது. அவர் சொல்ல ஆரம்பித்தார், பார், நான் சொல்லப்போவதை கவனமாக கேள். நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன். அவள் உலக விஷயங்கள் மட்டுமல்ல, வீட்டையும் நிர்வகித்து என் வருங்கால குழந்தைகளையும் கவனித்து நல்ல முறையில் வளர்க்கக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் நான் மணந்த பெண்ணோ அப்படிப்பட்ட குணங்கள் இல்லை. அதனால் என் மகனின் உடல்நிலை சற்று நிலைப்படியது. நீ என்ன மணந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ என் மகளை மிக நன்றாக கவனித்துக் கொள்கிறாள். என் குழந்தையும் உன்னுடன் நன்றாக பழகிவிட்டான். நான் உனக்கு அவனுடைய உண்மையான தாயின் இடத்தை கொடுக்க விரும்புகிறேன். எஜமானரின் இந்த வார்த்தை கேட்டதும் என் முகம் வெளுத்து போனது. நான் உடனே மறுத்துவிட்டேன். இல்லை எஜமான், எனக்கு என் கணவர் முரளி மட்டுமே போதும். அவர் இன்னும் என் மனதில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னேன். என் கணவரை தவிர வேறு யாரும் நான் நினைத்து கூட பார்க்கவே முடியாது. என் கணவர் இறந்து இன்னும் 4 மாதம் கூட ஆகவில்லை. இப்போதே நான் வேறு ஒருவரை மணந்து கொள்ள வேண்டுமா என்ற அப்படி செய்யவே முடியாது. என் கணவரின் சிதையின் சாம்பல் இன்னும் ஆறவில்லை. இவ்வளவு சீக்கிரம் நான் மீண்டும் சுமங்கலியாக வேண்டுமா? என் மனசாட்சி இதை ஒருபோதும் அனுமதிக்காது. எனது குடியிருப்புக்கு செல்ல நான் ஆரம்பித்து விட்டேன். எஜமானர் சொன்னார், இந்த முடிவை எடுப்பதற்கு உனக்கு முழு உரிமை உண்டு. நீ என்ன சொன்னாலும் நான் அதையே மதிப்பேன். எஜமானரின் நடத்தை என் மகள் ரேவதியுடன் மிகவும் நன்றாகவே இருந்தது. அவருடைய ஆதரவின் காரணமாகத்தான் என் மகளும் மிகவும் பாதுகாப்பாக வசதியாகவும் வாழத் தொடங்கிவிட்டார். நான் என் மகளின் எதிர்காலத்தை எஜமானரிடம் மகன் விஹானின் நிலையும் பார்த்தபோது எஜமானனின் முன்மொழி என் மனதில் ஒரு இடத்தை பிடித்து கொண்டது. நான் எஜமானரை மணந்து கொண்டால் என் மகளும் நல்ல கல்வியும் பாதுகாப்பும் எதிர்காலம் கிடைக்கும்.
மேலும் நானும் ஒரு தனியாகவும் பாதுகாப்பற்றவனாகவும் தானே இருந்தேன். எஜமானர் விரும்பினால் பலவந்தமாக அதிகாரத்தை காட்டினால் நடந்து கொள்ள முடியும். திருமணம் செய்யாமலே என்னுடன் உறவு வைத்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் மிகுந்த மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் அன்புடனும் என்னை திருமணம் செய்ய முன்மொழிந்தார். மேலும் முழு முடிவெடுக்கும் உரிமையையும் எனக்கே விட்டுக் கொடுத்து விட்டார். நான் சம்மதித்தால் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என் முடிவை அவர் மதிப்பார் என்று நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது. நான் ஒரு முடிவை எடுத்து அன்றிரவு நிம்மதியாக தூங்கினேன். காலையில் எழுந்ததும் முதலில் நான் எஜமானி ராஜீவிடம் சென்று என் முடிவை தெரிவித்தேன். நான் உங்களை திருமணம் செய்ய சம்மதித்து விட்டேன். என் முடிவால் எஜமானர் மிகவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைந்து விட்டார். ஆனால் இந்த விஷயம் எஜமானி மீனாட்சியை தெரிந்ததும் அவள் கொதித்தெழுந்தாள். அவள் உடனே தன் கணவரின் முகத்தில் ஒரு கண்கொள்ளா அறைந்து விட்டார். ஒரு வேலைக்காரியை மணக்கும் தைரியம் எப்படி உனக்கு வந்தது என்று கூச்சலிட்டு மீனாட்சியை பணக்கார தொழிலதிபரின் குழந்தையா? மீனாட்சி எஜமானர் தனது அடிமை போல் நடத்தி வந்தாள். ஆனால் எஜமானர் இப்போது அவளிடம் எதுவுமே பேசவில்லை. விவாகரத்து ஆவணங்கள் அவள் முன்னால் வீசி எறிந்தாள். இப்போது நீ இந்த வீட்டை விட்டு வெளியேறி. என் வீட்டில் என் வாழ்க்கை உனக்கு இனி ஒரு இடமும் இல்லை. எனக்கு மனைவியும் ஆக முடியும். ஒரு மாட்டந்தாய் கூட நீ என் மகனின் நடந்து கொள்ள மாதிரி எனக்கு தெரியவே இல்லை என்று கடுமையான சொற்களில் வீசினார். மீனாட்சி கோபத்தில் கத்திக்கொண்டே தன் அப்பாவுக்கு தொலைபேசி செய்தாள். ஆனால் எஜமானர் அப்போது மிகவும் உறுதியாக இருந்தார். அவர் யாருடைய தலையீட்டையும் ஏற்க மறுத்துவிட்டார். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு பெரிய கார் வந்தது. மீனாட்சி தன் சில முக்கியமான பொருட்களை வீட்டிலிருந்து நிரந்தரமாக வெளியேறினார். போகும்போது நான் உங்கள் இருவரையும் பார்த்து கொள்கிறேன் என்று அச்சுறுத்தலும் செய்துவிட்டு சென்றாள். அடுத்த நாள் எஜமானர் மிகவும் எளிய ஆனால் அர்த்தமுள்ள விழாவில் என்னை திருமணம் செய்து கொண்டார். மீனாட்சியின் தந்தை அவளை நிரந்தரமாக சிங்கப்பூருக்கு அழைத்துச் சென்று விட்டார். அவளின் கதை அங்கேயே முடிந்துவிட்டது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு வருத்தம் இருந்தது. ஒருவேளை மீனாட்சி கொஞ்சம் நேரம் கொடுத்திருந்தால், இந்த வீட்டின் மதிப்புகளை புரிந்து கொண்டிருந்தால், தன் கணவருக்கு சேவை செய்து மரியாதையும் நடந்து கொண்டிருப்பாள். ஆனால் அவளின் ஆர்வம் முற்றிலுமாக வேறு இடத்தில் இருந்தது. தன் நண்பர்கள் கடைக்கு போவது, விருந்து ஆகியவற்றில் வேறு எதிலும் அவளுக்கு அக்கறை இல்லை. திருமணத்தில் ஆரம்ப நாட்களில் நான் இந்த முடிவை எடுத்தது தவறா என்ற சிறு வேலைகளை நினைத்தேன். ஆனால் திருமணத்துக்கு பிறகு என் கணவரின் நேர்மையான அன்பையும் மரியாதையும் கண்டபோது அது அதிர்ஷ்டசாலி என்று உணர்ந்து கொண்டேன். ஒருவேளை இவை அனைத்தும் என் விதியில் எழுதப்பட்டிருக்கலாம். என் மகளுக்கு தந்தையும் அன்பும் பாதுகாப்பும் கிடைத்தன. அதேபோல் அந்த மகனுக்கு ஒரு உண்மையான தாயின் அன்பும் பராமரிப்பும் கிடைத்தது. இதற்காக நான் கடவுளை நன்றி கூறினாலும் போதாது. அவர் ஒரு வாயிலை மூடினால் எனக்காக மற்றொரு வாயிலை திறந்து வைத்தார். என் வாழ்க்கை அர்த்தமும் அமைதியும் நிறைந்த மகிழ்ச்சியாக நிரம்பினர். கதை பிடித்திருந்தால் லைக் செய்யும், ஷேர் செய்யும். நன்றி, வணக்கம்.